Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆனியன் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா, சூப்பரா செய்யலாம். அதுக்கு மெயினா சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் தேங்காய் சட்னியோ இல்ல மயோனைஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்க போறோங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்க மைதா பாதி கோதுமை அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நல்லா மாவு ரெடி பண்ணிட்டு லைட்டா எண்ணெய் தடவி மூடி வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு panல எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. உங்களால எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குட்டியா நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கிளாஸ் மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்ட் ஆகும்ல அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கு நம்ம மசாலா சேர்க்க போறோம். அதுக்கு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க. நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கி அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு இந்த சிம்பிளான ரெசிபியை செய்யலாம். லாஸ்ட்ல கொஞ்சமா மல்லி இலை தூவி அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ண போறோம். அதுக்கு நல்லா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ தின்னா உங்களால ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சைடு டிஷ்ஷா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒயிட் சாஸ் மயோனைஸ் எல்லார் வீட்லையும் இருக்கும். அதை கூட நம்ம டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் அந்த மாவு நிறையா கெட்டியாக வரும் இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா நம்ம திரும்ப ஷேப் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ரொம்ப அமுக்கி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாம லைட்டா நீங்க பண்ணீங்கனாலே நல்லா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைச்சிரும். இல்லனா அந்த மசாலாலாம் வெளியில வந்துரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. அது அப்படி வெளியில வந்தா கூட கொஞ்சம் நல்லா டேஸ்டியாவே இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இதை நம்ம தவால போட்டு எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆனியன் பராத்தா ரெடி ஆயிரும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட நீங்கள் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அதுவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஆனியன் பராத்தா நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக மயோனைஸோட தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.